உண்மையிலேயே வந்து இயேசு படத்துக்கும் டைட்டிலுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் ஏதோ இயேசுன்னு ஒரு டைட்டில் வச்சோன்னா ஒருவேளை கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு நினச்சா வந்தேன். ஆனால் உண்மையிலேயே நல்லா ஏமாற்றப்பட்டேன். டைட்டிலால தான் ஏமாற்றப்பட்டேன். படம் உண்மையிலேயே காப்பாற்றிச்சு. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே யோகி பாபுவோட காமெடி உண்மையாக சூப்பராக இருந்ததுங்க. சிறப்பாக இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது. சில சீன் வெறுப்படை வச்சாலும் கோவடையடைய வச்சாலும் ஒரு சில சீன் ரசிகமாக இருந்தனால தப்பிச்சாங்க. நல்லா இருக்குது அந்த அளவுக்கு. சொல்கிறெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஆனால் இருந்தாலும் ஓகேங்க. ஆனால் இந்த படம் வந்து நம்ம எப்படின்னா நம்ம எடுக்கிற கொடுத்த காசுக்கு ஒருத்தப்பல என்ன யோசிக்கிறோம், ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படியே இருக்குது தான் நினச்சி வரோம். ஆனால் இந்த படம் உண்மையாக அந்த அளவுக்கு உண்டான சில விஷயத்தை பண்ணியிருக்கு. இவ்வளோ என்னன்னா எனக்கு படத்தில் என்ன குறைனா ஹீரோயினே இல்லைங்க. கடைசியில் ஒரு அண்ணா தான் சொன்னார், ஏங்க அதாங்க ஹீரோயின், ஏங்க 2 பொண்ணு வராங்க போகிறாங்க, ஏங்க ஹீரோயின் எதுக்காங்க படத்தில் போகிறது, ஒரு 2 சீன் கட்டி பிடிக்கிறது, ஒரு கிஸ் அடிக்கிறது, ஒரு கசமதா சீனு ஏதோ இருந்தாங்க. ஹீரோயின் இருக்கிறதுக்கு அழகு. ஏன்னா இவரெல்லாம் மாஸ் ஹீரோ விஜய் சேதுபதிலாம் அவருக்கு உண்டான விஷயத்தையே வந்து ஹீரோயின் மறைச்சிச்சு. என்னடா ஹீரோயினே இல்லைன்ற மாதிரி தான். ஓகே, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். அந்தளவுக்கு இவ்வளோ வராங்க. நான் சைவம் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அசைவத்தை பக்கத்தில் வைக்கிறேன்டா, நீ சைவத்தை மட்டுமே சாப்பிட்றான்றாங்க. எப்படிக்கு நான் சைவத்தை மட்டும் சாப்பிட முடியும்? அசைவத்தை நான் பார்க்காம இருப்பேன், கல்லையாவது பார்ப்பல, சாப்பிட முடியல, ஆனால் பார்க்கவாது செய்வேன். அந்த அளவுக்கு ஏதோ கிண்டியிருக்காங்க, நல்லா கிண்டியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். படம் குறையலாம் இல்லை, ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வீட்டில் என் ஒய்ஃபெல்லாம் கூட்டதுனா கண்டிப்பாக என்னை அடிப்பா, ஏன்னா அவர் ரசிப்பா. ஆனால் அவளுக்கு பிடிக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்லாம் கூட்டதுனா என்னை தலையில் அடிப்பான், செருப்பு கழிச்சு அடிப்பேன். ஏன்னா ஒன்றுமே படத்தில் இல்லை, அப்படி ஏதோ சீனு. ஏன்னா 10 சீன் வந்து ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட சீனாக இருந்தாலும் ஒரு சீனாவது கொஞ்சம் இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷனுக்காக நான் தவறாக காட்ட வேணாம். நல்லது கெட்டது எல்லாமே இருக்கணும் இல்லைங்க. நம்ம வந்து நல்லது மட்டுமே நம்ம பண்ணக்கூடாது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. படம் உண்மையாக நல்லா இருக்குது, பார்க்கலாம். இப்போ இந்த படம் ஓடாது, நான் சத்தியமாக சொல்கிறேன், ஓடாது. ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக போர் அடிக்காமல் போகுதுங்க. நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம், போர் அடிக்காமல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வெளியில் பாருங்கள், வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு 200 போனாலும் சரி, நம்ம மனசார சிரிக்கணும், ஒரு நல்ல படத்தை பார்க்கணும், ரசிக்கணும், அப்படி தான் வரோம். அதுக்குண்டான எல்லா விஷயமும் இந்த இயேசு படம் பண்ணியிருக்கு. இன்னும் டைட்டில் வச்சதான் நான் கோவமாக வருது. டைட்டில் மாற்றி வேறு எதாவது வச்சிருக்கலாம், ஏதோ பாடு பசங்க, ஏதோ கீடு பசங்க ஏதோ வச்சிருக்கலாம். டைட்டில் தான் வச்சு ஏமாற்றிட்டார். உண்மையில படம் ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கலாம். அம்மனு இருங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் படத்தில் ட்விஸ்ட்டு அவர் தாங்க. யாரா அந்த போல்டு கண்ணை கொய்யா, யாரா அந்த போல்டு கண்ணை, யாரான்னு பார்த்தா கடைசியில் வந்து அப்படியே வாட்டர்மெலன் சாப்பிட்டு அப்படியே ஒழுகுதுங்க, எச்செல்லாம் ஒழுகுதுங்க. நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. போல்டு கண்ணன் அவர் தான் பெஸ்ட்டு, நல்லா இருக்குது படம். அவர் தான் ட்விஸ்ட்டு படத்துலையே. படம் அவர் இல்லைன்னா படமே ஓடாதுங்க. ஏன்னா அவர் தாங்க படத்தில் ஹைலைட்டு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக. காமெடிலாம் சொல்லாதீங்க ஏங்க, நாங்கள் தான் பணக்காரன்னு சொல்லி திரியிறேன். ஆனால் என்கிட்ட சைக்கிள் கூட சொந்தமாக இல்லை. சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் கேட்குற என்ன பண்ணணும், ஆமாண்டா இவன் பணக்காரன் தாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும். அது மாதிரி நீங்கள் காமெடி சொன்னால் சரிடா அவன் காமெடின்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியதான். திரும்ப வந்து நீ ஒரு காமெடி பண்ணி காட்டு அப்படிலாம் இல்லைங்க. நம்ம கேட்டால் ஓகேன்னு போயிடணும். நம்ம அதுக்கு திரும்ப கேட்டோம்னா மாட்டிப்போம். அந்தளவுக்கு ஓகே.